Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. அந்த வெங்கடேஸ்வர நபர் வந்து பணக்கட்டுகளை அடுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து வெளியாகி அது பெரிய அளவில் வந்து ஸ்ப்ரெட் ஆன உடனே இப்போ இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கணும் கேட்டால் விசாரணை கேட்டால் ஒரு குறிப்பிட்ட தெரியல செல்ஃபோனை வந்து கைப்பற்ற அதில் சில காட்சிகள் தான் இருக்குது. அதில் வந்து தனி விமானத்தில் தான் வெங்கடேஷோட சேர்ந்து இந்த அம்மா வந்து தமன்னா வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. தமன்னா வந்து பெரிய வந்து நடிப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணவே இல்லை. வெட்கப்படணும் இது உண்மையிலேயே. இப்படி ஒரு விசாரணை வந்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தார்மீக பொறுப்பேற்று வந்து அவங்களுடைய வந்து என்ன சொன்னால் ஒரு குற்றத்தை ஒப்புக்கணும். இப்போது ஒரு தவறான ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, இதனால் சமுதாயத்துக்கு சீர்கேடு நல்லா தெரியும். மக்கள் நம்ம ஒரு படம் பார்த்தாலோ இல்லைனா அடுத்த விஷயம்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் இது நடக்குது. விசாரணைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை கைது கூட செய்யப்படலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் சேக்வாரா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமன்னா அவர்கள் மேல ஒரு ஸ்கேம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒயிட் அண்ட் கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, நகைக்கான தங்க நகைக்கான ஒரு கம்பெனி அவங்க நடத்திட்டு இருக்காங்க பிஸ்னஸா. அதில் வந்து 300 கிலோ தங்கம் வந்து ஒரு ஸ்கேம் மூலமாக அது வாங்கப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் பேஸ் பண்ணினா ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ வந்த ஸ்கேம். ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்னன்னா, கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி ஒரு தமன்னா மேலேயே ஒரு அக்யூசேஷன் வைக்கப்பட்டுச்சு. அதில் வந்து காஜல் அகர்வால் அவங்களும் வந்து அதில் இன்க்ளூட் ஆகியிருந்தாங்க. என்ன நடக்குது இந்த ஒயிட் அண்ட் கோல்டு இந்த தங்கம்? நீங்கள் சொன்ன மாதிரி தமன்னாவை சுற்றி வந்து ஏற்கனவே 2 மோசடி வழக்குகள், கம்பெனிகளை ப்ரொமோட் பண்ணாங்க, மோசடி கம்பெனிகளை ப்ரொமோட் பண்ணாங்க, அப்புறம் இடி வளையத்தில் இவங்க இருக்கிறாங்க. இப்படி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கிரிப்டோ கரன்சியும் அந்த மாதிரியான ஸ்கேம் வந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ வந்து கேட்டால் லேட்டஸ்ட்டாக இப்போ வந்துருக்குன்னு கேட்டால் ஆந்திராவில் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து சாராய, அதான் அந்த இப்போ எப்படி இங்கே எப்படி டாஸ்மாக் ஊழல் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவே டெல்லியில் நடந்த மாதிரி மதுபான ஊழல் வந்து இங்கேயும் வந்து ஆந்திராவிலேயும் வந்து மதுபான ஊழல், அதாவது மதுபானத்தை கொள்முதல் செய்யும் போது அதில் ஏற்பட்டது வந்து கிட்டத்தட்ட வந்து 3500 கோடி சொல்கிறாங்க. இந்த 3500 கோடி வந்து 11 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ரம்பாவுடைய சகோதரர் வந்து வெங்கடேஷ் என்றவர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தொடர்புடைய சொல்கிறாங்க. அதோட இந்த நிறுவனத்தோட அவருக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வெங்கடேஷ் என்ற நபர் வந்து அதில் சம்மந்தப்பட்ட பாஸ்கர் ராவ்ன்ற ஒரு எம்எல்ஏவோட பிஏ வெங்கடேஷ் என்றவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெங்கடேஸ்வர ராவ்ன்றவர் தான் வந்து ரம்பாவுடைய பிரதர், அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. வெங்கடேஷ்ன்றவர் வந்து கேட்டால் பாஸ்கர் ராவ்ன்ற ஒரு எம்எல்ஏவோட பிஏவாக இருந்திருக்கிறார். ஸோ இப்படி வந்து வரும்போது ஒரு 11 பேர் வந்துருக்கிறாங்க. அந்த வெங்கடேஷ்ன்ற நபர் வந்து பணக்கட்டுகளை அடுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து வெளியாகி அது பெரிய அளவில் வந்து ஸ்ப்ரெட் ஆன உடனே இப்போ இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கணும் கேட்டால் விசாரணை கேட்டால் ஒரு குறிப்பிட்ட தெரியல செல்ஃபோனை வந்து கைப்பற்ற அதில் சில காட்சிகள் தான் இருக்குது. அதில் வந்து தனி விமானத்தில் தான் வெங்கடேஷோட சேர்ந்து இந்த அம்மா வந்து தமன்னா வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது விசாரணை பண்ணும்போது கேட்டால் இந்த அம்மாவோட ஒயிட் அண்ட் கோல்டு நிறுவனத்துக்கு வந்து 300 கிலோ தங்கம் வாங்குறதுக்கு இந்த ஸ்கேமில் வந்த பணம் தான் வந்து பயன்பட்டுருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இந்த ஓனர்ஷிப்புன்ற அடிப்படையில் வந்து தமன்னாவையும் கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆந்திராவில் பெரிய பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. ஆனால் அது வந்து இனி அடுத்த கட்ட விசாரணையில் வந்து எந்த மாதிரியான வழக்குகள் பதிவு பண்ணப்படுன்றதுல ஆனால் இருக்கிறதே தமன்னா பணம் மேலே வந்த அந்த ஸ்கேம் சம்மந்தமாக இதுதான் பெருசுன்னு சொல்லி ஒரு பெரிய மோசடியாக. ஏன்னா வந்து 300 கிலோ தங்கம் ஸ்கேம் வந்து 3500 கோடி, இதில் வந்து இவங்களும் ஒரு பார்ட் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது விசாரணையில் அடுத்தடுத்து என்ன நடக்குன்றது இனிமேல் தான் பார்க்கணும். ஓகே சார். இப்போ தமன்னாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓவரால் இந்தியன் சினிமாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருமே. தமிழ்லேயே நம்ம நிறைய படங்கள் அவங்கள பார்த்து ரசிச்சிருக்கோம், எவ்வளோ நல்லா நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ரசிச்சிருக்கேன். அடுத்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டுக்கு போனாங்க, அங்கேயும் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸை அவங்க வச்சுருக்காங்க போது இந்த மாதிரி ஸ்கேமில் நடிகர்கள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு ரூமரா இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா தமன்னா பேஸ் பண்ணி வர்றது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸோட வந்துருது. இல்ல எனக்கு ஏதாச்சும் நடிகைன்றதுல வந்து தமன்னா வந்து பெரிய வந்து நடிப்புல பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணவே இல்லை. அவங்களும் ரேவதியோ இல்லை ராதிகாவோ அல்லது வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஊர்வசியோ இந்த மாதிரியான வந்து நடிப்பை வெளிப்படுத்தின நடிகை கிடையாது. வந்து ஒரு கவர்ச்சியான நடிகைன்னு வேணா சொல்லலாம். ஆபாசமான நடன அசைவுகள் அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்றது உண்மை, அதையும் மறுக்க முடியாது. ஆனால் வந்து நடிப்பை வெளிப்படுத்துகிற வந்து பெரிய நடிகைலாம் நம்ம சொல்லவே முடியாது. நான் பார்த்த கஷ்டம் பெரும்பாலும் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகு பதுமையாக வந்துட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து வந்து பல சர்ச்சைகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்தாலும் கூட வந்து அவங்க கைது செய்யப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமே கூட பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள காப்பாற்றுறது அவங்க அழகும் கூட இருக்கலாம். ஒரு வேளை அழகான நடிகைன்றது சந்தேகம் இல்லை, கவர்ச்சியான நடிகைன்றது சந்தேகம் இல்லை. ஆனால் வந்து ஒரு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய வந்து நடிப்பில் எல்லா பரிமாணங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க பெரும்பாலும் வந்து இப்போ ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தில் ஒரு குத்தாட்டம் போடுற ஒரு நடிகை தான் வந்து காவாலா சாங்கில் வந்துருக்கிறாங்க நம்ம பார்த்தோம். ஒரு வந்து கேட்டால் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒரு பேன் இண்டியா மூவியில் நடித்த ஒரு நடிகைன்னு சொல்லலாம். தவிர பெரிய அளவில் ஊர்வசி பட்டம் வாங்குற அளவுக்கு பெரிய நடிகைலாம் ஒன்றும் கிடையாது. அது நம்ம பல தமிழ் நடிகைகளை நம்ம சொல்ல முடியும். ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது. ஃபேன் பேஸ்னா இங்கே ஜொல்லூர் வந்து ரசிகர்கள் தானே அதிகம். நீங்கள் அப்படி கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். இங்கே வந்து நடிப்பை வந்து ரசிக்கக்கூடிய நடிகர்கள் குறைவு. இப்போது கிழக்கு சீமையிலே எடுத்துங்க, ராதிகாவுடைய நடிப்பை பார்த்தா எல்லாரும் கண்ணீர் விடலாம் இல்லையா? நீங்கள் புதுமை பெண் படத்தில் எடுத்தீங்கன்னா ரேவதியை பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் வந்து இது வந்துடும். சுகாசினியோட மனதில் உறுதி பண்ண படம் பார்த்தீங்கன்னா சுகாசினி மாதிரி நம்மளும் இருக்கணும்னு சொல்லி சில பெண்கள் நினைப்பாங்க. சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்றைக்கும் வந்து மைக்கேல் மதன காமராஜன் எடுத்தீங்கன்னா ஊர்வசி மாதிரி யாரும் நடிக்க முடியாது. கண்டிப்பாக அந்த கேரக்டர் சொல்லலாம். அந்த கேரக்டர் பண்றதுக்கு. ஸோ அது மாதிரி வந்து கேட்டால் நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய பல நடிகைகள் இருக்கு. நான் இன்னும் பெரிய லிஸ்ட்டே என்னால் போட முடியும். நான் சொல்றது இத்தனைக்கும் வந்து லேட்டஸ்டாக இருக்கிற நடிகரை கூட சில நடிகைகள் நீங்கள் சொல்ல முடியும் குறிப்பிட்டு. அது சொன்னால் ஏதோ இவங்களுக்கு அவரை பிடிக்குது இவரை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அதனால நான் போகல, நான் முந்தின ஜென்ரேஷன் தான் நான் பேசிட்டேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து பெரிய நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய நடிகை. நான் கேட்குறேன், இப்போ வந்து ரீசெண்டாக அமரன் படத்தில் நடிச்சாங்கல்ல சாய் பல்லவி, அந்த படத்தில் வந்து எல்லாரையும் கண் கலங்க வைக்கிறாங்களா இல்லையா சாய் பல்லவி? அந்த ரோலில் வந்து நீங்கள் வந்து இவங்களை போட்டிங்கன்னா செட் ஆகிருக்குமா, நல்லா இருந்திருக்குமா? யார் நடிக்கவே சொல்லியிருப்போமே, யார் தமன்னாவா? சாய் பல்லவி ரோலில் நீங்கள் அமரன் படத்தில் நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்குற பார்வையே மாறிட்டு இருக்கோம். அந்த கேரக்டரோட ஒன்றி பார்க்குறோம் இல்லையா? நம்ம ஒரு இவரோட சேர்ந்து சிவகார்த்திகேயனோட சேர்ந்து நடிக்கும் போது அந்த நிஜ கேரக்டரோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் வந்து முகுந்தோட அந்த கேரக்டர் அந்த நிஜ கேரக்டரோட ஒப்பிட்டு தான் நம்ம சாய் பல்லவி பார்க்கணும். சாய் பல்லவியோட நடிப்பை வந்து உச்சத்தில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த படத்தில். அவங்க அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி பல நடிகைகள் நம்ம ஒப்பிட முடியும். அதனால் நடிகைன்ற பேர் இருக்குது, பெரிய அளவில் வந்து இவங்க நடிப்பை கொண்டாடக்கூடிய அளவுக்கு வந்து தமன்னா வந்து ஆள் கிடையாது. ஒரு கவர்ச்சி வந்து நடனம் ஆடக்கூடிய பெண்ணாக தான் அவங்க இருக்கிறாங்க சினிமாவில். இப்போ இதே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சூதாட்டத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவங்க வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் அவர்களும் ராணா விஜய் தேவர்கொண்டா இவங்க மேலாம் அதுதான் சொல்றேன். இப்போ புரியுதுங்களா? இவங்கெல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு வந்து வெட்கப்படணும். இது உண்மையிலேயே இப்படி ஒரு விசாரணை வந்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தார்மீக பொறுப்பேற்று வந்து அவங்களுடைய வந்து என்ன சொன்னால் ஒரு குற்றத்தை ஒப்புக்கணும். இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், குற்றத்தை ஒத்துக்கணும்னு நான் சொல்ல வரேன். எப்படின்னா இப்போது ஒரு தவறான ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, இதனால் சமுதாயத்துக்கு சீர்கேடுன்னு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் இப்போ வந்து இப்போ ராணா டகுபதியோ அல்லது வந்து இந்த தேவாரங்கொண்டா இவங்களெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களெல்லாம் வந்து கூட நீங்கள் வந்து ஆந்திராவில் இவங்க எந்த அளவுக்கு ஸ்டேஜில் ஏறி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டேஜில் ஏறி நியாய வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்காரு பிரகாஷ் ராஜ். அப்படிப்பட்ட நபர் வந்து அதுவும் வந்து குறிப்பிட்டு வந்து இந்த மாதிரியான ஆன்லைன் சூதாட்ட மோசடியில் வந்து இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது, அது அந்த அந்த விளையாட்டை இவங்க ப்ரொமோட் பண்ணாங்களா, ஏதோ ஒரு பங்களிப்பு இருக்குது, இடி வந்து விசாரணை பண்ணுறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. இதுதான் இங்கே இருக்கிறது. இங்கே வந்து சமுதாயத்தில் ஒரு பல நடிகர்னால் எது வேணாலும் ப்ரொமோட் பண்ணலாம், அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதே சமயத்தில் மேடையில் வந்து என்ன சொல்லலாம் வந்து வந்து நியாயங்களை வந்து கற்பிக்கிற மாதிரி, கருத்துக்களை சொல்கிற மாதிரி, பொதுமக்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரியானலாம் இருக்குது. அதுவும் பிரகாஷ் ராஜ் வந்து கடந்த காலத்தில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். நிறைய ஸ்டேஜில் வந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பணம்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோசடி நிறுவனத்தில் இதனுடைய இப்போ இதில் இந்த விளம்பரப்படத்தில் நம்ம நடிக்கிறோம்,
இதை நடிக்கும்போது இதை எப்படியான வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் இளைஞர்கள் மத்தியில், எப்படி தவறான விஷயத்தை சமுதாயத்துக்கு நம்ம வந்து ஒரு செய்யறதுக்கு நம்ம துணை போகிறோம், இப்படிலாம் யோசிக்கிறோம். ஸோ பணம் வரும்போது எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை, எதில் வேணாலும் நீங்கள் நடிங்க. அப்படியான நம்ம தமிழ்நாட்டில் ஈமு கோயிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்கிறான், வந்து இதை டைல்ஸ் இதை ஒட்டுங்கிறான். பல நடிகர்கள் நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் நீ இந்த டைல்ஸ் இதை ஒட்டுன்றான், இன்னொருத்தர் நீங்கள் இங்கே வந்து இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றான், இன்னொருத்தர் இங்கே வந்து கார் வாங்குன்றான். இப்படி நடிகர்கள் எல்லாருமே விளம்பரத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து மாடலாக வரும்போது நம்மளை ஒன்றுத்தையும் விடுறது கிடையாது. சேமியா கூட இந்த கம்பெனி சேமியா வாங்குன்றான், எண்ணெயும் நல்ல இந்த எண்ணெயை வாங்குன்றான். ஸோ நடிகர்கள் வந்து இந்த விளம்பர படங்களில் நடிக்கிறதுக்கே ஒரு தடை விதிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மக்கள் சுயமாக அவங்களே வந்து பரிசோதனை பண்ணி அவங்க வந்து நல்ல பொருள் எது தேடி அவங்க போவாங்க. ஸோ கம்பெனி நிறுவனங்கள் தான் பொறுப்பு. இதில் வந்து இங்கே நீங்கள் சாப்பிடுங்க, இந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க, அங்கே சாப்பிடுங்க, இந்த பொருளை சாப்பிடுங்க, இப்படின்னு வந்து உணவுலையும் சரி நம்மளை எந்த வகையெல்லாம் நம்ம நம்ம மக்களை வந்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து கொள்ளையடிக்கலான்ற அந்த கம்பெனிகளோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்து இப்படி பண்ணும்போது தான் பல இளைஞர்கள் வந்து தவறான வழியில் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே பெரிய நடிகர்கள் வந்து ப்ரொமோட் பண்ணும்போது அது அந்த வலையில விழுந்துடுறாங்க. இப்போ எவ்வளவுதான் நம்ம இந்த மாதிரி சூதாட்டத்துக்கோ இல்லைனா வந்து மக்களுக்கு எது வந்து கேடு விளைவிக்குதோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்னதான் விளம்பரத்தில் நடிச்சாலுமே மக்கள் நம்ம ஒரு படம் பார்த்தாலோ இல்லைனா அடுத்த விஷயம்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்கன்ற ஒரு எண்ணத்துல இது நடக்குது. ஏன்னா பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசி பார்த்துருக்கோம். அது வந்து மக்கள் வந்து சமம் அப்படின்ற விஷயங்கள் பேசினதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சனாதனம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நிறைய இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்றதும். அதை தாண்டி இப்படி ஒரு ஆட்ல அவர் விசாரணைக்கு போயிருக்காங்க. இடி விசாரணைக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவங்களை கைது கூட செய்யப்படலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. என்ன இவங்களுடைய பங்களிப்பு என்ன, இவங்க இந்த ஆன்லைன் மோசடியில் இவங்களுடைய பங்களிப்பு என்னன்றதுல வந்து இவங்க முடிவு பண்ணலாம். ஆனால் பொதுமக்கள் பார்வையில் இவங்க என்ன செய்யணும்னா வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்களாக தான் பார்க்குறாங்க. முடிவில் தான் இவங்களை கைது செய்யப்பட்டாங்கன்னா தான் இவங்களுடைய பங்களிப்பு என்னன்றது முழுசாக தெரிய வரும். ஓகே ஓகே. மக்கள் இன்னமும் அது முன்னாடிலாம் நம்ம நிறைய விளம்பரம் இப்போ மாறிட்டு வருது. இப்போ அடுத்தடுத்து இப்போ இந்த மாதிரியான காட்சிகள் பார்க்குறாங்க இல்லையா, நடிகர்கள் வந்து செய்யக்கூடிய விளம்பரங்களை வந்து இனிமேல் மக்கள் நம்ப மாட்டாங்க. இந்த இதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது இனி வரும் காலங்களில் வந்து இந்த நடிகர்கள் எந்த விளம்பரம் பண்ணாலும் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் அவேர்னஸ் வருது. இந்த கம்பியில வீடு கட்டுங்க, இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இங்க வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஓட்டுங்க, இப்படி வந்து தங்கம் இங்க வச்சு வித்துருங்க அப்படின்ற அளவு கூட பார்க்கறோம். வந்து வாங்கறதுக்கு ஒரு விளம்பரம், அது அடமானம் வைக்கிறதுக்கு ஒரு விளம்பரம். நடிகர் நடிகைகள் வந்து விளம்பரத்தை வந்து பொருட்படுத்தாம புறந்தள்ளணும்ன்றது தான் என்னுடைய பார்வை. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும், வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட விசாரணை என்ன போகுதுன்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.